ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி உங்களுக்காக ஒரு 10 தமிழ் வாக்கியங்கள் கொண்டு வந்திருக்கேன். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலான்ட்டு பார்ப்போம். அதற்கு முன்னாடி நம்மளோட சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சரியா? இந்த வீடியோ நேற்று போட்ட வீடியோக்கான ஒரு கண்டினியூவேஷன். அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்போ தான் இந்த சென்டென்ஸ் வாசிக்கிறதுல ஒரு கண்டினியூட்டி கிடைக்கும், சரியா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கம் போல நாட்கள் கழிந்தன. ஆனால் நசீரால் இன்னும் தன் விருப்பத்தை தேர்ந்தெடுக்க முடியவில்லை. எப்போதும் எல்லா நாள் மாதிரியே இனிய நாளும் போகுது. ஆனால் நசீர் தன்னோட விருப்பம் என்ன அப்படிங்கிறத இன்னும் அவரால் தேர்ந்தெடுக்க முடியலை, சரியா? இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த டேஸ் பாஸ்ட் ஆஸ் யூஷுவல். நார்மலாக எல்லா நாள் மாதிரியும் த டேஸ் பாஸ்ட் ஆஸ் யூஷுவல். பட் நசீர் வாஸ் ஸ்டில், இப்போ வரையும் நசீரால், ஆனால் நசீர் வாஸ் ஸ்டில் இப்போ வரையும் அன்ஏபிள் டு மேக் ஹிஸ் விஷ், தன்னுடைய விருப்பத்தை தேர்ந்தெடுக்க முடியல. அன்ஏபிள் டு மேக் ஹிஸ் விஷ், தன்னோட விருப்பத்தை தேர்ந்தெடுக்க முடியலை. ஓகே, அடுத்த சென்டென்ஸு. ஆனால் அவர் மிகவும் உற்சாகமாக காணப்பட்டார். சுற்றி இருந்தவர்கள் அவனது சுபாவத்தில் ஏற்பட்ட மாற்றத்தை கண்டு வியந்தனர். அதாவது என்னென்னா, ஆனாலும் அவர் ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். அவனை சுற்றி இருக்கவங்களாம் அவனை பார்த்து இவன் இந்த மாதிரிலாம் இவ்வளோ சந்தோஷமாக எப்போவுமே இருக்கவே மாட்டானே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து ரொம்பவே வியந்து போகிறாங்க. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? பட் ஹி அப்பியர்ட், அவர் பார்ப்பதற்கு எப்படி இருக்காராம்? டு பி வெரி சியர்ஃபுல். பட் ஹி அப்பியர்ட், அவர் பார்ப்பதற்கு எப்படி இருக்காராம்? டு பி வெரி சியர்ஃபுல்னா சந்தோஷமாக இருக்காராம். த பீப்புள் அரவுண்ட் ஹிம், அதாவது என்னென்னா அந்த நசீரை சுற்றி உள்ளவங்க வேர் அமேஸ்டு, ரொம்ப வியந்து பார்க்குறாங்களாம். டு see the change in his disposition, அவரோட கேரக்டரில் ஏற்பட்ட அந்த சேஞ்ச். அந்த கேரக்டர்னால் எப்போவுமே அவன் இந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டான் இல்லையா? ஸோ அந்த சேஞ்ச் இன் ஹிஸ் டிஸ்பொசிஷன் அப்படின்னா அவனோட கேரக்டரில் ஏற்பட்ட சேஞ்சை பார்த்த அவனை சுற்றி உள்ள மக்கள் ரொம்ப வியந்து பார்த்தாங்களாம். த பீப்புள் அரவுண்ட் ஹிம் வேர் அமேஸ்டு டு see the change in his disposition. டிஸ்பொசிஷன்னா ஒன்றும் இல்லை, அவரோட கேரக்டரில் ஏற்பட்ட மாற்றங்கள் கண்டு அவரை சுற்றி இருந்தவங்க ரொம்ப வியந்து போனாங்களாம். யாரை பார்த்து? நசீரை பார்த்து. ஓகே, அடுத்த சென்டென்ஸு. ஒரு நாள் ஒரு சிறுவன் நசீரையும் அவனது மந்தையையும் பின்தொடர்ந்து ஒரு மரத்தின் பின்னால் மறைந்தான். அதாவது ஒரு நாள் ஒரு சிறுவன் மட்டும் நசீரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்தான். நசீரையும் அவனுடைய ஆட்டு மந்தைகளையும் ஃபாலோ பண்ணிக்கிட்டே ஒரு மரத்துக்கு பின்னால் ஒளிஞ்சிக்கிட்டானா. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் டே, ஒரு நாள், ஏ பாய் ஃபாலோடு, ஒரு பையன் ஃபாலோ பண்ணுறானா. யாரை? நசீர் அண்ட் ஹிஸ் ஹர்ட்னா ஆட்டு மந்தைகள். அண்ட் ஹைடு பிஹைண்ட் எ ட்ரீ, ஒரு ட்ரீக்கு பின்னாடி ஒளிஞ்சிக்கிட்டானா. அடுத்த சென்டென்ஸு. நசீர் வழக்கம் போல் ஒரு மூலையில் அமர்ந்து படிக உருண்டையை எடுத்து சில கணங்கள் பார்த்தார். நசீர் என்ன பண்ணார்? எப்பவும் போல் ஒரு மூலையில் உட்காந்துக்கிட்டு அந்த படிக உருண்டை, அதாவது அந்த கிறிஸ்டல் பாலை எடுத்து கொஞ்சம் நேரம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருந்தார். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? நசீர் ஆஸ் யூஷுவல், நசீர் எப்பவும் போல் சாட் இன் ஒன் கார்னர், ஒரு மூலையில் எப்போவுமே உட்காந்துருப்பாராம். சிட்டுக்கு பாஸ்ட் டென்ஸ் சாட் இன் ஒன் கார்னர். ஒன் கார்னர்னால் ஒரு மூலையில் உட்காந்துருந்தாராம். டுக் அவுட் த கிறிஸ்டல் பால், அதாவது என்னென்னா அந்த பாலை வெளியில் எடுத்து அண்ட் ஃபார் எ ஃபியூ மூமெண்ட்ஸ், கொஞ்சம் நேரம் லுக்குடேட், அதை சுற்றி பார்த்துட்டு இருந்தாராம். லுக்குடேட், அந்த கிறிஸ்டல் பாலை எடுத்து பார்த்துட்டு இருந்தாராம் கொஞ்சம் நேரம். ஓகே, நெக்ஸ்ட் சென்டென்ஸு. நசீர் உறங்க போகும் தருணத்திற்காக சிறுவன் காத்திருந்தான். அதாவது நசீர் எப்போதுமே கொஞ்சம் நேரம் தூங்குவான் போல். அவன் தூங்குற அந்த தருணத்துக்காக, அந்த மொமெண்ட்டுக்காக அந்த ஒளிஞ்சிருந்த பையன் காத்துட்டு இருந்தானா.
ஓகே, அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? த பாய் வெயிட்டட் ஃபார் த மொமெண்ட். ஒரு மொமெண்ட்டுக்காக இந்த பாய் வந்து வெயிட் பண்ணார். எந்த மொமெண்ட் அப்படின்னா, when நசீர் வுட் கோ டு ஸ்லீப். நசீர் எப்போ தூங்க போவான் அப்படிங்கிற அந்த மொமெண்ட்டுக்காக இந்த பாய் வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருந்தானா. அடுத்த சென்டென்ஸு, சிறிது நேரம் கழித்து நசீர் உறங்கியதும் சிறுவன் ஸ்பெக்டிக் குருண்டையை எடுத்துக்கொண்டு ஓடினான். கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன பண்ணிட்டான், நசீர் தூங்கிட்டான். அந்த ஒளிஞ்சிருந்த சிறுவன் என்ன பண்ணுறான், அந்த ஸ்பெக்டிக் குருண்டை அதான் அந்த கிறிஸ்டல் பால் எடுத்துகிட்டு ஓடிட்டான். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? when நசீர் did fall asleep after a while. அதாவது என்னென்னா, when நசீர் did fall asleep அப்படின்னா அதாவது தூங்கிட்டான். நசீர் வந்து தூங்கினதும் ஆஃப்டர் அ while கொஞ்ச நேரத்தில் நசீர் வந்து தூங்கிட்டான். அதுக்கப்புறம் அந்த பாய் என்ன பண்ணுறான், நசீர் தூங்கினதும் இந்த பாய் வந்து டுக் த கிறிஸ்டல் பால் அண்ட் ரேன் அவே. அந்த பாலை தூக்கிட்டு ஓடிட்டான். அடுத்த சென்டென்ஸு, அவர் கிராமத்திற்கு வந்ததும் அனைத்து மக்களையும் அழைத்து படிக உருண்டையை காட்டினார். அந்த ஓடி வந்தால அந்த பையன் அந்த கிறிஸ்டல் பால் எடுத்துக்கிட்டு அவன் என்ன பண்ணுறான், அந்த கிராமத்துக்கு வந்து அந்த கிராமத்தில் உள்ள எல்லா மக்களையும் கூப்பிட்டு அந்த படிக உருண்டையை காட்டினாராம். அதை எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? when he arrived at the village. அந்த கிராமத்துக்கு வந்ததும் அந்த பையன் வந்து ஒளிஞ்சிருந்தால அந்த கிறிஸ்டல் பாலை தூக்கிட்டு ஓடி வந்தால அந்த பையன் அந்த கிராமத்துக்கு வந்துட்டு ஹீ கால்ட் ஆல் த பீப்புள், எல்லா பீப்புளையும் கூப்பிட்டு அண்டு ஷோடு தம் த கிறிஸ்டல் பால். அவங்க எல்லார்கிட்டையும் இந்த கிறிஸ்டல் பாலை காட்டுறாராம். அடுத்த சென்டென்ஸு, அந்த கிராமத்தின் குடிமக்கள் அந்த ஸ்பெக்டிக் உருண்டையை கையில் எடுத்து ஆச்சரியத்துடன் திருப்பி பார்த்தனர். அந்த ஸ்படிக உருண்டையை, ஓகேவா, அந்த படிக உருண்டை என்ன பண்ணுறாரு, கையில் எடுத்து ஆச்சரியத்தோடு திருப்பி பார்த்தனர். அதாவது அந்த கிராமத்தில் உள்ள மக்கள் அனைவரும் என்ன பண்ணுறாங்க, இந்த படிக உருண்டையை எடுத்து கையில் எடுத்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு பார்க்குறாங்களாம், திருப்பி பார்க்குறாங்களாம். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? தி சிட்டிசன் ஆஃப் தட் வில்லேஜ் அப்படின்னா அதான் அந்த கிராமத்தில் வாழக்கூடிய குடிமக்கள் டுக் த கிறிஸ்டல் பால், அந்த கிறிஸ்டல் பாலை எடுத்து தன்னோட கைகளில் எடுத்து இன் தேர் ஹேண்ட்ஸ், அவங்களோட கைகளில் எடுத்து அந்த டேர்ன் இட் அரவுண்ட் வித் சர்ப்ரைஸ், ரொம்ப ஆச்சரியத்தோடு அதை திருப்பி பார்த்தாங்களாம். அடுத்த சென்டென்ஸு, திடீரென்று அவர்கள் ஸ்பெக்டிக் பந்தின் உள்ளே இருந்து ஒரு குரல் கேட்டது. அது உன் விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொல்லிச்சான். திடீர்னு அந்த ஸ்படிக பந்தில் இருந்து ஒரு குரல் கேட்டுச்சான். அது என்ன சொல்லுது அப்படின்னா, உன்னோட விருப்பத்தை என்னால் நிறைவேற்ற முடியும் அப்படின்னு சொன்னிச்சான். இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? சடன்லி, அதாவது திடீர்னு தே ஹியர்ட் அ வாய்ஸ், அவங்க எல்லாரும் ஒரு வாய்ஸ் வந்து ஃப்ரம் இன்சைட் த கிறிஸ்டல் பால்குள்ளேருந்து வரதை எல்லோரும் கேட்குறாங்க. விச் இஸ் செட், அது என்ன சொல்லுதுன்னா, ஐ கேன் ஃபுல்ஃபில் யுவர் விஷ், உங்களோட விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லுதான். அடுத்த சென்டென்ஸு, ஒரு நபர் பந்தை எடுத்து எனக்கு ஒரு பை நிறைய தங்கம் வேண்டும் என்று கத்தினாராம். ஒரு நபர் மட்டும், அதில் இருந்த ஒரு நபர் அந்த படிக உருண்டைய கையில் எடுத்து என்ன பண்ணுறாரு, எனக்கு ஒரு பேக் ஃபுல்லாக தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. இது எப்படி இங்கிலீஷில் சொல்லலாம்? ஒன் பர்சன் டுக் த பால் எடுத்து அந்த ஸ்க்ரீம்டு கத்துறாரு. என்னென்னு கத்துறாரு அப்படின்னா, ஐ வாண்ட், எனக்கு ஒரு பேக் ஃபுல்லாக கோல்டு வேணும் அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஐ வாண்ட் ஒன் பேக் ஃபுல் ஆஃப் கோல்டு அப்படின்னு சொல்லி கத்துறாரு. ஸ்க்ரீம்டு அப்படின்னா கத்தினார். ஓகேவா, அவ்வளோதான்ப்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அப்புறம் இதே மாதிரி அடுத்த ஒரு 10 தமிழ் வாக்கியங்களோட நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். அது வரையும் டாட்டா, பாய் பாய்.